Audio Jungle. Audio Jungle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கலைத்திருவிழா போட்டிகள் நடத்துதல் தொடர்பாக சில முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைத்திருவிழா போட்டிகள் பள்ளி அளவில் நாளை நடைபெற இருக்குது. இது தொடங்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா 29/8/2024 முதல் 10/9/2024 இந்த டேட்டுக்குள்ளே நம்ம பள்ளி அளவில் கலைத்திருவிழா போட்டிகள் நடத்தி முடிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் போட்டிக்கு மாணவர்கள் வண்ணம் மட்டும் தீட்டினா போதுமா அல்லது வரைந்து வண்ணம் தீட்டுமா அப்படிங்கிறது நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. இப்போ அதற்குரிய விடையை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வண்ணம் தீட்டுவதற்கு சிறந்த படங்களை தேர்வு செய்வது எப்படி, அதற்குரிய சிறந்த மொபைல் ஆப் ஒன்று சொல்கிறேன், அதையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு வேண்டிய படங்களை தேர்வு செய்து மாணவர்களுக்கு வண்ணம் தீட்ட கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யார் சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து வரைகிறாங்களோ வரைந்து வண்ணம் தீட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு என்பது கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கலைத்திருவிழா போட்டிகள் நடத்துவதற்கான முக்கிய நாட்கள் பார்த்துடலாம். எமிசில் மாணவர்களின் பெயரை பதிவேற்றம் செய்வதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/8/2024. இன்றைக்குள்ள மாணவர்கள் யாரெல்லாம் போட்டியில் கலந்துக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் பதிவேற்றம் செஞ்சிடணும். அடுத்து போட்டி நடைபெறும் நாள் பார்த்திங்கன்னா 29/8/2024, அதாவது நாளை முதல் 10/9/2024. வெற்றியாளர்களின் பெயரை எமிசில் பதிவு செய்வதற்கான கடைசி நாள் என்ன கொடுத்துருக்காங்க 12/9/2024. இதுதான் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வட்டார அளவிலான போட்டிக்கு அவர்கள் இன்னும் அதுக்குரிய வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கல. அது கொடுத்த பிறகு அடுத்த ப்ராசஸ் நடைபெறும். இப்போ இதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ பார்க்கலாம். வண்ணம் தீட்டுதல் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரிவு 1இல் 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டுதல் A4 அளவு அட்டையில் சாட்டில் வரைதல் வேண்டும். அந்தந்த நிலைக்கான போட்டியின் போது ஒரு ஓவியத்தை அந்தந்த அளவிலான குழு, பள்ளினா பள்ளி அளவில், வட்டாரனா வட்டார அளவில், மாவட்ட அளவிலான குழு தீர்மானித்து வழங்க வேண்டும். நிறைய பேர் வரைந்து கொண்டு போனாலும் அதில் யார் எந்த படத்தை வரையலாங்கிறத அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இது நமக்கு ரெண்டாவது போட்டிக்கான சிறந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் 2வது பிடிஎஃப்ல இது கொடுத்துருந்தாங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்களா கலைத்திருவிழா போட்டி. அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒப்புவித்தல் போட்டி மழலையர் பாடல் ஆத்திச்சூடி நம்ம ஒப்பிக்கணும். அவ்வளோதான். சுற்றுப்புற சூழல் சார்ந்த ஆத்திச்சூடியாக இருக்கணும். இப்போ அதற்கான மதிப்பெண்கள் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல், வரைவின் நேர்த்தி, நம்ம அழகாக வரைஞ்சால் அந்த படத்துக்கு 20 மதிப்பெண் கொடுப்பாங்க. சீரான வண்ணப்பூச்சி, கரெக்டான கலர்ஸ் கொடுத்துருந்து அதுக்கு ஒரு 20 மதிப்பெண். சுற்றுக்கோட்டிற்கு உள்ளே தீட்டுதல், வெளியே போகாமல் நம்ம கலர் பண்ணால் அதுக்கு ஒரு 20 மதிப்பெண். பொருள் சார்ந்த வண்ணம், எந்தெந்த படம் வரைஞ்சிக்கோமோ அதற்கேற்ற அந்த பொருளுக்கேற்ற வண்ணம் வரையணும், அதான் 20 மதிப்பெண். அடுத்து ஒளியும் நிழலும் 20 மதிப்பெண். இப்போ ஒரு வீடு வரைஞ்சால் அதுக்குரிய நிழலுக்கு கரெக்டாக வண்ணம் ஷேட் பண்ணணும், அதுக்கு ஒரு 20 மதிப்பெண். மொத்தம் 100 மதிப்பெண். அடுத்து இன்னும் 2 போட்டிக்கும் பார்த்துடலாம். மார்வேட போட்டி, வேட பொருத்தத்துக்கு 25 மதிப்பெண். நடிப்புத்திறன், சிறந்த நடிக்கவும் செய்யணும், வேடம் மட்டும் போட்டால் போதாது, அதுக்கு 25 மதிப்பெண். பேச்சாற்றல், சிறந்த பேச்சாற்றலும் இருக்கணும், அதுக்கு 25 மதிப்பெண். அதாவது வேடம் போட்டு நடித்து கொண்டு பேச வேண்டும். மேடை ஆளுகை, அச்சமின்மை, அதாவது ஒரு கூச்சம் நடுக்கம் பயம் இல்லாமல் இருந்து பேசணும், அதில் ஒரு 25 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அடுத்து கதை கூறுதல், கதை கருத்து மெயினாக பார்ப்பாங்க. அது சுற்றுச்சூழல் சார்ந்த தான் இருக்கணும், அதுக்கு 25 மதிப்பெண். உடல் மொழி 25 மதிப்பெண். உச்சரிப்பு, தெளிவான உச்சரிப்பாக இருக்கணும், திக்குதெல்லாம் அதுக்கு ஒரு 25 மதிப்பெண். இயல்புத்தன்மை, நார்மலான வயசில் பேசணும், 25 மதிப்பெண். எங்கெங்கே ஏற்றத்தாழ்வு தேவையோ அந்த இடத்துல குரல் ஏற்றத்தாழ்வோடு நல்லா நார்மலாக இயல்பாக பேசினா அதுக்கு ஒரு 25 மதிப்பெண். மொத்தம் 100 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இப்போ வண்ணம் தீட்டுதல் போட்டிக்கு மாணவர்களுக்கு சிறந்த படங்களை தேர்வு செய்து கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்குரிய ஒரு ஆப் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய படங்களை ஈஸியாக தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் கூகுளில் போய் நிறையா படங்களை சர்ச் பண்ணி தேடணும் தேவையில்லை. இப்போ மொபைலை டேர்ன் பண்ணிக்கோங்க, உங்கள் ப்ளே ஸ்டோரை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாக்ஸ், சர்ச்சுன்னு கீழே கொடுத்துருப்பாங்க, அதில் டைப் பண்ணிக்கோங்க. image
சர்ச் ஃபார் மென் செகண்டாக கொடுத்துருக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் வரும். இன்ஸ்டால் கேட்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் சர்ச் மேன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் உங்களுக்கு வேண்டிய படங்களை நீங்கள் டைப் பண்ணி தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே காய்கறி செதுக்கு சிற்பம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது மேலே கிளிக் பண்ணுறேன். ஏகப்பட்ட படங்கள் வருது. இதில் நம்ம கூட ஈஸியான படங்களை தேர்வு செய்து மாணவர்களுக்கு வந்து வரைய கொடுக்கலாம். இது இப்போ நான் சொல்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஒரு இதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து வண்ணம் தீட்டுதல் படி எப்படி படங்களை தேர்ந்தெடுக்கிறது அடுத்து சொல்கிறேன். இப்போ காய்கறி செதுக்கு சிற்பத்தில் ஈஸியாக இருக்குது என்னென்னு பாருங்கள். இந்த பாவக்காயில் முதல்ல மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் ஈஸியாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஏரோ சிம்பிள் காமிச்சிருக்காங்க. அது கீழே ஒரு டேஸ் போட்டிருக்காங்க. அது மேலே கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடும், முடிஞ்சிருச்சு. இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த படங்களை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு வந்து நீங்கள் இமேஜ் சர்ச் பாக்ஸில் என்விரான்மெண்ட் அவுட்லைன் பிக்சர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுக்கலாம். அல்லது சுற்றுச்சூழல் சார்ந்த படங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணலாம். இப்போ நான் டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வருது. இதில் உங்களுக்கு எந்த படம் வந்து சூட் ஆகுதோ அந்த படத்தை தேர்ந்தெடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட்டை எடுத்து நீங்கள் மாணவர்களில் கொடுத்து அவங்க வந்து அவுட்லைன் பிக்சர் வரைஞ்சி அதற்குரிய வண்ணம் வந்து கரெக்டாக தீட்டிடுவாங்க. இப்போ எத்தனை படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மட்டும் கிடையாது, இது கீழேயே நிறையா படங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்தலாம். இப்போ இந்த ஒரு படம் எடுக்கிறேன். ஒரு மரம் வந்து ஒரு தம்பிக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்குது. இது தொடர்பான படங்கள் பார்த்திங்கன்னா இது கீழே ஏகப்பட்ட படங்கள் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டடாக நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே ரிலேட்டடாக நிறைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம டவுன்லோட் பண்ணது ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், டவுன்லோட் கம்ப்ளீட்டானு உடனே வந்துடும். நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் பகுதியில் போய் பார்த்தா அந்த படம் இருக்கும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் இதில் பார்த்திங்கன்னா சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த படமும் உங்களுக்கு யூஸ் ஆகுந்தால் நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து மாணவர்களுக்கு வந்து வரைய கொடுக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வழிகாட்டுதல் வந்து முதல்ல கலை திருவிழா போட்டுதல் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் 1 கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். 2வது வந்து மேலும் சில வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருந்தாங்க. அதையும் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படிச்சுட்டு வந்து நம்ம போட்டிகள் நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். நமக்கு வந்து எந்த டவுட்டுமே இருக்காது, யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை. இந்த போட்டிகள் நடத்துவது வந்து சிறப்பாக நடத்தலாம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கலை திருவிழா போட்டிகள் தொடர்பான செய்திகள் மற்றும் எண்ணும் எழுத்தும் தொடர்பான அனைத்து தகவல்களுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தொடர்ந்து பதிவிடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.